Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 11.6, sum number 20, a computer sales person knows from his past experience that he sells computers to 1 in every 20. 1 in every 20. இப்போ probability of selling a computer அல்லது probability of success in selling a computer is P is equal to 1 in 20. 20 customers meet பண்ணாருன்னா ஒரு கம்ப்யூட்டர் விற்பார். இதுதான் அவருடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். அவர் சேல்ஸ் பண்ணுறதுக்கான வெற்றிக்கான ப்ராபபிலிட்டி இதுதான். அதுக்கு அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் யூ வில் செல் அ கம்ப்யூட்டர் எக்ஸாக்ட்லி டு 2 ஆஃப் த நெக்ஸ்ட் 3 கஸ்டமர்ஸ். இப்போ அவர் கையில் எத்தனை கஸ்டமர்ஸ் நான் கொடுக்குறேன்னா 3 கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா எக்ஸாக்டாக 2 பேர்கிட்ட சேல்ஸ் பண்ண முடியுமா? எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் யார் எத்தனை பேர்கிட்ட அவர் கம்ப்யூட்டர் விற்கிறாரு, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ கம்ப்யூட்டர் இஸ் சோல்டு, ஃபார் whom த கம்ப்யூட்டர் இஸ் சோல்டு. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கேட்டிருக்காங்க. இப்போ பி இருக்குது, என் இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கேட்டிருக்காங்க. கியூ கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. கியூவோட ஃபார்முலா 1 மைனஸ் பி. அப்போ 1 மைனஸ் 1/20 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20ல் 1 போச்சுன்னா 19/20. 19/20. சூப்பர். திருப்பியும் சொல்கிறேன், 20 கஸ்டமரில் ஒரு கஸ்டமரை அவர் கன்வின்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர் விற்றுறார். அப்போ 20ல் 1ல் கம்ப்யூட்டர் விற்றுறார், ஒருத்தர்கிட்ட கம்ப்யூட்டர் விற்றுறாருன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். 3 கஸ்டமர் கையில் கொடுக்குறாங்க, அதில் 2 பேர்கிட்ட எப்படியாவது ஒரு கம்ப்யூட்டர் விற்கிறதுக்கு என்ன சான்ஸ், என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் நம்மளுக்கு கொஷின். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா பிக்யூ வந்துருச்சுனாலே உங்களுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்சிஎக்ஸ் p power x q power n minus x. இப்போ நம்மளோட n எத்தனை கஸ்டமர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? 3 கஸ்டமர்ஸ். எத்தனை பேர்கிட்ட அவர் சேல்ஸ் பண்ணி ஆகணும்னா 2 பேர்கிட்ட சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா x is equal to 2 தான் கேட்டிருக்காங்க. p of x is equal to 2. அப்போது ncxக்கு பதில் 3c2 p power. pனா அவர் சக்ஸஸ் ரேட் 1/20. 1/20 whole power x. x is 2. qனா 19/20. 1 minus p தான் உங்களுக்கு q சொல்லுவாங்க. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்னால் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். qனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். n minus x. n is your 3 minus x is 2. 3c2 can be written as 3c1. 3c2 பாதிக்கு மேலே இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். 3ல் பாதி 1.5க்கு மேலே இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிட்டேன். 3ல் 2 போச்சுன்னா 1. 3c2னாலும் 3c1னாலும் ஒன்று தான். 1/20 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1/20 ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் அதே தான் வரும். 3 minus 2 1 தான் வரப்போகுது. அப்போ 19/20 அப்படியே போட்டுக்கிறேன். 3c1னா 3பா இன்ட்டு 1/20 ஸ்கொயர் இன்ட்டு 19/20. இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 9 3s are 27, 2 carry, 3 1 is 3, 57/220 இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு பீஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக கூட்டினீங்கன்னா 3 pieces ஆகிடும். 20 power 3. இப்போ 57/20 power 3 is your final answer. 57/20 power 3 is your probability of success in selling 2 computers to 3 customers. Okay, thank you.